பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு நீயே எந்த விதத்தில் அந்த வீட்டில் சொல்லணுமோ சொல்லிவிட்டு சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே வர வழியை பாரு, நாங்கள் உனக்கு கடை வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து பழனிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. பழனி இதை கேட்டோன்னு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் வேண்டாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை நம்பி கழுத்தை வர நீட்டியிருக்கேன். நீங்கள் அவமானப்படுறது இல்லாமல் நானும் அந்த வீட்டில் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? தினம் தினம் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் மயில், அவங்க அப்பா சரவணன் 3 பேரும் தானே அந்த கடையை பார்த்துக்கிறாங்க. எப்படி இருந்தாலையும் அந்த கடை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அவங்க புள்ள சரவணனுக்கு தான் அந்த கடையை கொடுக்க போகிறாங்க. பேசாமல் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து மாமா சொல்கிறத முதல்ல கேளுங்க. அவங்க தான் தனியாக உங்களுக்கு மளிகை கடை வச்சு தரதா சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுறது, காலம்புறை இவங்களுக்கு நீங்கள் அடிமையாகவே இருக்க போகிறீங்களா? நாளை பிள்ளை நம்மளுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்தா கூட நம்ம இவங்க கையை ஏந்திக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க சொல்கிறதும் சரிதானே தம்பி, நீங்கள் முதல்ல மளிகை கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு நம்ம மாறி எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு குடோனில் சரக்கெல்லாம் வந்திருக்கு, போய் இறக்கி வச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சுகன்யா இருந்துட்டு, அண்ணன் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, குடோன்லேயும் ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆனால் கூட அந்த பழியும் இவர் மேலே தான் வந்து விழும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.